வெல்கம் பேக் டு சேனல். நம்ம தயன் ஸ்ரீனிவாசனோட ஆக்டிங்கில் இப்படி வந்திருக்கிற ஒரு மலையாளம் சைபர் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஐடி தே ஃபேக். இந்த படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு சைனா ப்ளே ஓடிடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லுமே இந்த படம் இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. படத்தோட தமிழ் டப்பிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் தயன் ஸ்ரீனிவாசனுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி கான்செப்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கதையில் தயன் ஸ்ரீனிவாசனுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃபோட ஒரு தப்பான எடிட் ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியா செம வைரலாக போயிட்டுருக்கு. இது நம்ம தயன் ஸ்ரீனிவாசுக்கு தெரிய வர ஒரு பக்கம் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல முடியாமல் அந்த ஃபேக் சோர்ஸ் யார் அது பண்ணாதுன்றதை எப்படி நம்ம தயன் ஸ்ரீனிவாசன் தேடி கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த விஷயம் அவங்களோட ஒய்ஃப்க்கு எப்படி தெரிய வந்துச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு படமாக தான் இருக்குது. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சூடு பிடிக்கல, ரொம்ப மொக்கையாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸ் ஆஸ் யூஷுவலாக இருந்துச்சு. ஸோ எமோஷனல் டச் வந்து சில இடத்துல நல்லா ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் டுவர்ட்ஸ் த எண்ட் அவங்க பர்ஃபெக்டாக முடியல. இந்த மாதிரி படத்துக்கு இனிமேல் வந்து நல்லா பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக பண்ணல. ஸ்க்ரீன் ப்ளே ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு மீடியமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு SRR ரேட்டிங்ஸ் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.